எல்லாத்தையும் சட்டியில போட்டு வறுத்து தின்ற வேண்டியதுதான். எல்லாத்தையும் சட்டியில போட்டு வறுத்து. இன்னைக்கு நாங்க ஊட்டியில இருக்கோம், அதுவும் நாங்க சமைச்சு சாப்பிட போறோம். அது வேணுமா தங்கச்சி, இது வேணுமா தங்கச்சி, அப்பேருமே நான்வெஜ் வெளுத்து கட்டுறாங்க. பிரச்சனை இல்ல, பிரிஞ்சு கூட எனக்கு பிரச்சனை நான் செஞ்சுருவேன். இதுதான் லைட்டா தான். நான் தான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். ஐயோ பயமா இருக்கு. நான் ஹோட்டலுக்கு வேண்டிக்கிறேன். வெடிச்சு வெடிச்சு கொஞ்சம் நெய் ஏத்துமா பாப்பா. போப்பா. என்ன நெய் நீங்களே சொல்லுங்க. இது வந்துங்க நெய். அவர் ஸ்டைல் பிரியாணி பண்றோமோ நம்ம ஸ்டைல் பிரியாணி? இது நம்ம ஸ்டைல் பிரியாணி. நீங்க கொஞ்சம் கிட்ட வந்து அது என்ன நடக்குது உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒண்ணு ஜம்முன்னு சமையா வந்துட்டு ஜம்முன்னு இருக்கா. அபி வெட்ட சொல்லிடலாமா இல்ல நம்ம வெட்டலாமா? ஆனியன் மட்டும் வெட்டிடுங்க, டொமேட்டோ நம்ம வெட்டிக்கலாம். அப்படியே ஒரே ஒரு ஆனியன் மட்டும் வெட்டாம வைங்கன்னா அதை மட்டும் சும்மா காட்டி எல்லாமே கூட நீங்க வெட்டினா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். எல்லாத்தையும் சட்டியில போட்டு வறுத்து தின்ற வேண்டியதுதான். எல்லாத்தையும் சட்டியில போட்டு வறுத்து. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அதாவது என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் எங்களுக்கே தெரியாது. அங்கங்க எல்லா எங்கிட்ட சேர்த்து வச்சிருவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சட்டியில நாங்க போட போறோம். அதை நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க. உங்க வீட்லயும் நீங்க சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. எப்படி நீங்க பண்ண மாட்டீங்க எனக்கே தெரியும். எனக்கு புட்டே புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. போன வாட்டி எங்களை நீங்க வால்பாறை தானே பாத்தீங்க. இந்த வாட்டி நாங்க எங்க இருக்கோம்ட்டு அப்படியே சுத்தி காட்டுங்க பார்க்கலாம். நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடி எல்லாம் ஊரும் ஒரே மாதிரி தான், கிரீன் ஏரியா தான் இருக்கும். வேற என்ன பண்றது, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு நாங்க ஊட்டியில இருக்கோம். அன்எக்ஸ்பெக்டட் பிளான். அதுவும் வந்து இந்த ஹைலாண்ட் கார்டு ஹோட்டலோட அருண் அண்ணாமலை அண்ணா அவர்களே, அவருக்காக தான் நாங்க வந்து இந்த டூரே நாங்க வந்தோம். அதுவும் ஒரு மாதிரி செம்ம ஒரே பாசக்கார மனுஷனா இருக்காரு. அது வேணுமா தங்கச்சி, இது வேணுமா தங்கச்சி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க ஒரு குக்கிங் பிளாகுக்கும் ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு நாங்க பாருங்க. அந்த ஒரு லொகேஷன்ல நாங்க வந்து vlog பண்ண போறோம். அதுவும் நாங்க சமைச்சு சாப்பிட போறோம். இதுல வர என்ன வருத்தம்னா, இது வந்து ஒரு புரட்டாசி மாசமா அமைஞ்சிருச்சு. அதுதான் எல்லாருக்கும் ஒரே வருத்தம். இங்க வந்தா 4 பேருமே நான்வெஜ் வெளுத்து கட்டுறாங்க. இதுல மழை வேற, மரத்துளர் வேற. ஆல்ரெடி இந்த கேமரா நம்ம எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். துளெல்லாம் வந்து பாதி இது போறதுக்கா. வாங்க நீங்களும் வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே வரலாம். இவர் இப்பதான் இவர் சிங் போடுவாரு. எப்பவுமே இவர் கேமரா பின்னாடி இருந்த கேமராமேன் இப்ப கேமரா முன்னாடி வந்திருக்காரு. இவர் என்ன கிளியர் இவர் பேசாருன்னு பாப்போம். நீ கேமரா பின்னாடி தானே என்ன எடுப்ப. அதுதான் உண்மைமா அததான் சொன்னேன். முன்னாடி வந்து எடுப்பேன். நான் உன்னை முன்னாடி எடுப்பேன். இந்த மாதிரி மதுரமுத்து ஜோக்கெல்லாம் இங்க வந்து போட்டா வெளியிடும். ஆல்ரெடி மழை பெஞ்சுன்னு இருக்கு, புரியுதா? இப்போ இந்த vlog செய்ய போறது இவ. ஆனா வீட்டுல இந்த எப்படி பிரிஞ்சு செய்யறதுன்னு போன் பண்ணி கேக்குறது அவங்க. உடனே குறிப்புகள் கேட்கிறோம். இவங்க குறிப்பு கேட்டு எங்க காதலே சொல்லுவாங்க. நான் அப்படியே போட்டுட்டு இருக்கோம். கோல்டன் பிரவுன் ஆனியன்ஸ். 7 வயசு ஆகுது, இன்னும் ஒரு பிரிஞ்சி சாதம் செய்தாரு. இது ஆக்சன் மேடம். எனக்கு அது கூட விட எனக்கு பிரச்சனை இல்லை. பிரிஞ்சு கூட எனக்கு பிரச்சனை நான் செஞ்சுவேன். அதுவும் இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாம இந்த 3 நாள், அதுவும் இந்த மாசத்துல 2 ட்ரிப்பு போனோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுது. இந்த மாசத்துல 2 ட்ரிப்பு. அந்த 2 ட்ரிப்புமே வந்து நாசமா போச்சு. எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? இந்த வாட்டியும் மஷ்ரூம் பிரியாணி. ஆனா சிக்கனை பறக்கும் அப்படியே புடிச்சு எடுத்து சாப்பிட்ற ஆள் நானு. இப்ப மஷ்ரூமை கீழே இருந்து பிடுங்கி எடுத்து சாப்பிட்ற ஆளாயிட்டேன். சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணதாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. அமைதியா இருக்க, பேசு. எனக்கு கலாய்ப்பல, எப்ப பேசு. ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்ல சார்? இன்னைக்கு நம்ம அபியின் மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போறோம் வித் பாசக்கார அண்ணன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. வணக்கம். இதுதான் லைட்டா தான். நான் தான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். வீட்டை தான் நம்ம இப்படி போட்டு டக்குன்னு அடிச்சுன்னு இருப்போம். இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரே கிரியேட்டிவிட்டியா இருக்கு சுத்தி எல்லா இடத்துலயும். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சரி ஆன் பண்ணுவோமா? செஃப் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். யாரும் வந்து பயப்படக்கூடாது. இப்போ கரெக்டா மஷ்ரூம் வாங்க ப்ரோ. நான் ஹோட்டலுக்கு வேண்டிக்கிறேன். வெடிச்சு வெடிச்சு நாங்க இந்த மஷ்ரூம் பிரியாணிக்காக வேண்டோம். முருகாணி தான்ப்பா. அதுவும் நாங்க வீட்டுலலாம் வந்து ரெசிபி கேட்டு வந்து இதை பண்ண போறோம் எப்படின்றது தெரியல. அதுவும் இவர் தான் லாஸ்ட்ல வந்து டேஸ்ட் பண்ண போறாரு அங்கிள். இந்தாங்க ஆயில் ஊத்துங்க. இப்ப நாங்க வந்து ஆயில் ஊத்த போறோம். குட்டி பட்டுன்னு வச்சிடலாம். இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணீங்கன்னா யாருன்னா
போதுமா ஃபுல்லா ஊத்திட்டா ஃபுல்லா ஊத்திடலாமா? போதும். நெய் ஊத்தணும். அடுத்து நம்ம நெய் ஊத்த போறோம். தெரியாது. தம்பி கொஞ்சம் நெய் ஏத்துமா பாப்பா போப்பா. நெய் டேங்க வாடா வாடா. பயங்கரமான ஒரு நெய். டைரக்டா bro, இது என்ன நெய் நீங்களே சொல்லுங்க. இது வந்துங்க நெய் பசுமாட்டு நெய். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ நாங்க வந்து டிஷ்யூ மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கீங்க. ஒரு ஸ்பூன் போடுறோம். ஒரு தேக்கரண்டி ஒரு ஸ்பூன் தானா? இவ்ளோ எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோமே. சரி ஓகே. அதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஏய் எனக்கு ஒரு டவுட் இங்க வாங்க. நீங்க பாருங்க இந்த குண்டா கொஞ்சம் மேல வந்துருச்சு. என்னடா ஈட் மேல வந்துருச்சா? இவங்க ஏதோ பண்றாங்க. அந்த பஜ்ஜி போடுற என்ன கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வந்து சூடாயிடுச்சுனா அடுத்து நம்ம போட்டுட்டே இருக்கணும். ஆயில் இத நம்ம செக் எவ்வளவு ஸ்பைசஸ் போட போறோம். என்ன புரியுது? ரெண்டு பொண்ணுங்களும் இருக்கீங்க, என்ன போடணும்னு தெரியல. ஆமா. ஓடி வர ஆனியன். பாத்துங்க. ஒரு சமையல் செய்யறதும் போதும். நான் போட்டுறேன். போடுங்க. நீங்க போடுங்க. நீங்க போடுங்க. சரிங்க ஆனியன் போடுங்க. ஆனியன் அவங்க போட்டோம். நீங்க போடுங்க சிஸ்டர். போடுங்க. ஆனியன் போடுங்க. இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. ஏன்னா ஏதோ வெடி வைக்கிற மாதிரி வெடிச்சு ஓடியாடுறீங்க. மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. ஜூசி பிரியாணி தான் புரியும், அந்த பிரியாணி தான் புரியும். ஒன்னா சேர்த்து என்ன அது ஜூசி யாரும் சொல்றாங்க ஜூசி பிரியாணி. அப்பூஸ் பிரியாணி. ஆமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்பு பிரியாணியா? அப்பு கடை பிரியாணியா? அப்பு கடை பிரியாணி. இப்போ அவர் ஸ்டைல் பிரியாணி பண்றோமோ நம்ம ஸ்டைல் பிரியாணி? இது நம்ம ஸ்டைல் பிரியாணி. எனக்கெல்லாம் தெரியல. ப்ரோ நீங்க வந்து ரொம்ப தூரமா 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வந்து அது என்ன நடக்குது உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒண்ணு ஜம்முன்னு சமையா வந்துட்டு ஜம்முன்னு இருக்கா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு இது கொஞ்சம் நல்லா இது ஆகணும். பூண்டு பேசிக்கிறதுனால கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆமா அப்பதான் அதை மட்டும் கத்துட்டு வந்திருக்கீங்க. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இல்ல பண்ணிருக்கோம். ஆமா. அப்படியா? ஏய் காட்டு. அதான் அப்படி கட் பண்ணிருக்காங்க அவங்க. ஓகே ஓகே. பாத்தீங்களா வித்தியாசமா இருக்கு. அங்க கொஞ்சம் பெருசா இருக்கு. ஐலாண்ட் ஹோட்டல் வாங்க இந்த மாதிரி புதினாவை பாத்துட்டு போங்க. கொத்தமல்லி. சாரி கொத்தமல்லியை நீ வீடியோ பாத்துட்டு. இவருதான்ப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் பா இவரு. அவரை காட்டுங்க. எல்லா வீடியோஸா நேத்து ஆமா சார். அடுத்து ஜேம்ஸ் ப்ரோ பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மெனுல ஆட் பண்ணிடுங்க. வாய்ப்பில்லை ராஜா. பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா மெனுல ஆட் பண்ணுவாங்க. இருக்கணும்டா. ஆமா பீஸ் மஷ்ரூம்னு போடுங்க.